நம்ம அறுவடை பண்ண எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல டிஸ்ப்ளே பண்ணிருக்காரு. ஆமா, என்ன ஒரு அன்னகுண்டா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் பழம் பறிச்சாச்சு. வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஒரே செடியில பாருங்க, சூப்பரா இருக்கு. கத்திரிக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வித்தா காசு நம்மளே எடுத்துக்கலாமா? ஒரு கத்தை காசரைக்கீரை, புளிச்சக்கீரை சொல்லுவாங்க, காசரைக்கீரை சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு 4 வெண்டைக்காய். ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ் அவரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிக்கு தான் போறோம். அம்மா வந்து ஆல்ரெடி போயிருக்காங்க அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொல்லியில போயிட்டு வெண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு சொன்னாங்க. வெண்டைக்காய் பறிச்சுட்டு அப்புறம் பாலக்கீரை எல்லாம் நிறைய இருக்கு, பர்சன் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அம்மா காலையில இருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு நம்ம கொல்லிக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே அறுவடை பண்ண போறோம். ஆமா, நம்ம விதைச்ச விதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. அதை போயிட்டு அறுவடை பண்ணிட்டு வரலாம். போலாமா ஜெசிதா? அதான் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் விதெல்லாம் வச்சா எப்படி இருக்குன்னு போய் பாக்குமா? பாக்கலாம். ஜெசிதா என்னமா அது? என்ன பாம்பு? பெரிய பாம்பா? ஃப்ரெண்ட்ஸ், இத பாத்துட்டு ஜெசிதா சொல்றாரு அனகொண்டா பாம்பா காட்டுறாரு. தண்ணி போற ஓசை பாத்துட்டு அனகொண்டா பாம்பா அவர் காட்டுறாரு. ஆமா, வரி வரியா வந்து அதுதான் பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கு, தலை தலைன்னு இருக்குதா, அதனால வந்து அனகொண்டா பாம்பு பண்றாரு. அனகொண்டா பாம்பு பாம்பு. நம்ம கொல்லிக்கு போலாம். அம்மா இன்னும் காணுமே, சாப்பாடு குடுத்துட்டு வரேன்னாங்க, இன்னும் காண. ஒரு சத்தம் போட வருவாங்க. பில்லு கிள்ளி குடுக்குறாங்களான்னு தெரியல. கிளம்பி போயிருப்பாங்க இல்லனா வீட்டுக்கு, ஆளை காணாம. ஆயா கூப்பிடுச்சு. ஆயா தாத்தா எங்க இருக்கிறாங்க ஆயா தாத்தா? காணாம ஆயோ தாத்தாவும் கூட்டு பாத்துட்டாரு ஜெசிதா. தாத்தா ஆயா கூட்டிட்டு வந்தாரு. சரி வா வா. காயெல்லாம் இருக்கா? நம்ம விளைய வச்சதெல்லாம் விளைஞ்சிச்சான்னு பாப்போம். செக் பண்ணி பாப்போம். செப்பல் இப்படி விட்டு போலாம். கொத்தரங்காய் செடி இப்பதான் பூ வச்சிருக்கு. கொத்தரங்காவும் காய்ச்சிருக்கு சங்கடா. காய்ச்சிருக்குல? ஆமா, கொத்தரங்காவும் காய்ச்சிருக்கு. காய் காய்ச்சிருச்சு. இங்க வாஜிச்சா? வா இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. காய் இருக்கு சூப்பரா கொத்தரங்காய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்க நல்லா கொத்தா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சுக்கலாம் பேபி. அதான் சொல்றேன், கொத்தவரங்க காய்ச்சிருது, கண்டிப்பா ஒரு குழம்புக்கு வரும் பறிச்சா ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரை எல்லாம் நல்லா தலை வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாயிடுச்சு பாலக்கீரை. வாவ் சங்கீதா, பாலக்கீரை பயங்கரமா இருக்குது, எல்லாமே பெருசாயிடுது. நல்லா பறிக்கலாம் அது. இதெல்லாம் வெண்டைக்காய். என்ன வெண்டைக்காய் எல்லாம் பெருசாகுதே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செடியிலுமே வெண்டைக்காய் இருக்கு, முத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப பெருசாகுது. வண்டு வேற இருக்குது பூல. முத்திருச்சா? பண்ணாக்காய் கிடையாதுமா, வெண்டைக்காய். இங்க வா, வெண்டைக்காய் இங்க இருக்கு பாரு. இங்க பாரு, சொன வெண்டைக்காய். சொன இருக்கு மேல வெண்டைக்கால. இதான் வெண்டைக்காய். இங்க போச்சுடா फ्रेंड्स, வெண்டைக்காய் நல்லா பெருசா இருக்கு. பெருசா வெண்டைக்காய் இருக்குது. வந்த உடனே பறிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து அறுவடை பண்ணுவீங்க தான் விட்டு வச்சேன். எல்லாம் முத்திடுச்சு. பறிக்கணும் கடைசில எல்லாம் முத்திடுச்சு போல பெருசா. எல்லாமே ரொம்ப முத்திடுச்சு. இங்க பாரு फ्रेंड्स, வெண்டைக்காய் பறி. இது கொஞ்சம் பிஞ்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முத்திடுச்சா? எப்படி பறிக்கிறது? இப்பதான் பறிக்கணும். நல்லா தான் பேபி இருக்கு, நீட்டா பெருசா தான் இருக்குதுன்னாங்க. ஆனா லைட்டா முத்திடுச்சு. ஒரு நாள் நேத்து பறிச்சிருந்துருக்கணும். இது கொஞ்சம் விட்டாச்சு, அதனால முத்திடுச்சு. ஒரே நாள்லயே முத்திடுச்சா? இது என்ன இலை இவ்வளவு பெருசு? இது வெண்டைக்காய் நம்ம மாடி தோட்டத்துல சின்ன சின்னதா தானே இருக்கு. அங்க நிலத்துல வைக்கிறதுக்கு மாடி தோட்டத்துல வைக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல. எல்லா வெண்டைக்காய் முத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பூராவே முத்திடுச்சு. என்ன பண்றது? என்னமா எல்லாத்தையும் பறிச்சாதான் அடுத்தது காய்க்கும் சங்கீதா. மொத்த நாளும் போனாலும் எல்லாத்தையும் பறிச்சு போட்டுற வேண்டியதான். பிஞ்சு காயெல்லாம் இருக்குது பேபி, இதெல்லாம் பிஞ்சு கலந்து கட்டி பறிச்சிடலான்றியா? ஆமா, எல்லாத்தையும் பறிப்போம். அம்மா வந்து எது தேவையோ அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். சரி, இது வந்து பிஞ்சு காய். இந்த அளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும். இப்படி உடைச்சா அழகா உடையுது. சோ இது மாதிரி இருந்தா வெண்டைக்காய் நல்லா இருக்கும். காசரிக்கரையும் சூப்பரா வந்துருச்சுல. எதாவது விளைஞ்சிருக்கா எல்லாத்தையும் பறிச்சு போயிடலாம். முக்கியமா பாலக்கீரை தான் அடங்கப்பா. என்ன பண்றது? அம்மா அவ்வளவுதான் பறிச்சுனாங்க போல.
பாலக்கீரை நல்லா கொத்து கொத்தா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பறிச்சுன்னு போய் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு செடிக்கும் ஒரு கத்தா வரும் போல இருக்கு. ஃபுல்லா இருக்கு பாலக்கீரை. நிறைய பறிச்சிருக்காங்க பாரு அம்மா. பாலக்கீரை நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராவே பொரியல் பண்ணாங்க. லைனா இருக்கு சொன்னாங்க. அப்படியா? நம்ம போயிட்டு அவங்களுக்கு பக்கோடா இல்லைன்னா அந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு தரேன். அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணோம்ல, சூப்பரா இருந்தது. அது சூப்பரா இருந்தது. அது பண்ணா நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். மென்னாக்கா கிடையாது, வெண்டைக்காடி. வெண்டைக்காய் ஃபுல்லா முத்தி போயிடுச்சுமா. நீ பறிச்சா ஒரே நாள்ல இவ்வளவு முத்தித்த? ஆமா, வெண்டைக்காய்லாம் ஒரு நாள் முத்து. 1 நாள் போய் அப்ப பறிச்சு 3 நாள் ஆகுது. அப்படியா? அதான் ரொம்ப பெருசாயிட்டு இருக்குது. கட்ட கட்டையா இருக்கு. வருஷமா எங்க குடுக்கலாம்ல. சரி, இப்ப பிஞ்சா இருக்குது எல்லாத்தையும் பறிச்சிரு செய்யுங்க. கடை கடை கடைன்னு அவ சாப்பிட மாட்டா. கடி டேஸ்டாலாம் இருக்காது. கடிச்சு சாப்பிட மண்ணு. வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா ஆயா சாப்பிடுறாங்க பாரு. அது பாரு சாப்பிட நல்லா இருக்கும். முத்திடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்ல? போட்டுரு. ஆமா, அதெல்லாம் வேணாம். நல்லா இருக்கிற வெண்டைக்காய் மட்டும் பறிச்சு விதைக்கு விடலாம்ல. அப்படியே விட்டா அடியில இருக்கதெல்லாம் விதைக்கு வந்துடும். வேற முத்துமே அப்படியே பிஞ்சா இருக்கிறத மட்டும் பறிங்க. ஒடிச்சு ஒடிச்சா பறிப்பீங்க? பாக்கும் போதே தெரியும். அதே இருக்கு பாருங்க, இதெல்லாம் பிஞ்சு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிக்கணும் அழகா. ஆமா வெண்டைக்காய் வெண்டைக்காய் எவ்வளோக்குமா விற்க போற வெண்டைக்காவா? சொன்னா ஜெசிதா, வெண்டைக்காய் சொன்னமா, கை வைக்காதம்மா. 10 ரூபாய்க்கு 4 வெண்டைக்காய். வெண்டைக்காய் எல்லா செடியிலுமே நிறைய காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே பறிக்கிறோம். இங்க பாருங்க, பிஞ்சு கத்திரிக்காய் மட்டும் அழகா. கத்திரிக்காவா? வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் மட்டும் இங்க பாரு. அதே இவ்வளவு தூரம் வந்துருச்சு பேபி. நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீயே போட போற. இது முத்தம் தெரியுது. ஃபுல்லா முத்தம் பாருங்க. அம்மா பெருசு ஒரு முத்தி போய் கிடையாது. ஃபுல்லா வெண்டைக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியிலுமே. வெண்டைக்காய் பறிச்சுட்டு அடுத்து கீரை, புளிச்சக்கீரை பறிச்சுன்னு போலாம். நானே இன்னைக்கே புளிச்சக்கீரை தான் வந்து கடைஞ்சி தர சொன்ன அம்மாவை. ஆனா மீன் வித்துதான், மீன் வாங்கி குழம்பு வச்சிட்டாங்க. நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீரை கடைஞ்சி சாப்பிடலாம். சூப்பர். புளிச்சக்கீரை, பாலக்கீரை. ஆமா, பாலக்கீரை பக்கோடா, புளிச்சக்கீரை வந்து கடையல். சரி, டேர்க்கே பேபி இதெல்லாம் பறிக்காம விட்டுட்டு நீ பிஞ்சு பறி. எல்லாத்தையுமே பறி. பிஞ்சு வெண்டைக்காய் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பிஞ்சு வெண்டைக்காய் தான். எல்லாமே பிஞ்சு தான். சூப்பர்மா. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க. புளிச்சக்கீரை ஒரே வெரைட்டி தான் பேபி. இது எல்லாமே ஆமா பிஞ்சா இருக்கு. நல்ல கலர் வரும். இங்க பாரு, குட்டி குட்டியா இருக்கு பாரு. இதெல்லாம் இது கொஞ்சம் இலை பெருசா இருக்கு, இது கொஞ்சம் இலை சின்னதா இருக்கு. அதுக்கு ஹைட் வளரணும்ல. அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை வந்து ரெடியா இருக்கு. அதையும் பறிச்சுக்கலாம். இந்த புளிச்சக்கீரை தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கு. இது மாதிரி இலை வந்து ஊசி ஊசியா இருக்குல்ல. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கடையில இது மாதிரி சிவப்பு தண்டு இருக்கும். சிவப்பு தண்டு இந்த இலை தான் 2 இலை தான். ஒரு இலை அப்படியே மூச்சு மூச்சு அப்படியே இருக்கும். இது ஒரு 3-4 இலையா இருக்கு பத்தியா. இலையில இது 5 கீத்து இருக்கா. இது மாதிரி ஒரே இலையா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய இலை ஹைபிரிட் மாதிரி இருக்கும் பாத்தியா. அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த புளிச்சக்கீரை தான் நல்லா டேஸ்டா புளிப்பா சூப்பரா இருக்கும். இப்போ இது வந்து பறிச்சுக்கு அதிகம் எடுத்து வந்தா நம்ம அறுத்து எடுத்துன்னு போலாம் பேபி. அறுத்துனா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளை வந்து புதுசா வரும். புடிங்கிட்டேன்னா வந்து நமக்கு லாஸ் தான். இருந்தாலும் ஒரு 10 செடி புடிங்கின்னு போயிடலாம். ஹைட்டா இருக்குல்ல. நீட்டா 2 வெரைட்டி இருக்கு போல இதுல. பறிச்சுக்கலாம். புடுங்கினா கீழே நல்லா வளரும். ஆமா, பக்கத்துல நெருவ நட்டு வச்சுக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே புடிங்கிட்டோம். எது எது நல்லா இருக்கோ எல்லாத்தையும் புடிங்கிடுவோம். சரி, சூப்பரா புளிச்சக்கீரை நல்ல கீரை. இது இப்ப வந்து பூவெல்லாம் ஒன்றும் வரல. பூலாம் வராத நல்லா அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப பறிச்சுக்கலாம். ஒரு கத்தை பிடிக்கணும் போதும். ஒரு கத்தை போதும் அத்தை. நாங்க ஊருக்கு போகும்போது ஒன்னா பிடிங்க போறோம். ஆமாப்பா, சுத்தமா பிடுங்குமாப்பா. ஆமாப்பா. நல்லா வாயாடியா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காசரிக்கீரையுமே வளர்ந்துருச்சு. இப்பதான் நம்ம கோடு போட்டு விதை வச்சுட்டு போன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹைட் வளர்ந்துருச்சு. அறுவடைக்கே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அறுவடைக்கு தயாராயிடுச்சு. அறுவடையும் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் போதும். இந்த இதை புடிங்க. ஆமா, ஹைட்டா இருக்கிறத மட்டும் புடிங்க. ஒரு கத்தை கீரை கரெக்டா இருக்கும் பேபி. அதுக்குள்ள ஊருக்கு போகலாம். ஒரு கத்தை புடிங்கலாம். பார்த்து நான் என்ன பண்ண போறேன்.
அருவா எடுத்து வந்து அறுத்து விட்டுருன்னா வச்சுக்க அடுத்து வளரும். ஓடுது அது கேடலாம் போதுமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வண்டுலாம் சாப்பிட்டு இருக்குது. கீரைலாம் நல்லா தரும் வண்டு இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கத்தை காசரக்கீரை, புளிச்ச கீரை சொல்லுவாங்க, காசரக்கீரை சொல்லுவாங்க. ஆந்திரஸ் எல்லாம் கோங்குரா சொல்லுவாங்கல்ல. ஆமா, கோங்குரா சட்னிவாங்க. பாலக்கீரை அறுவடை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து கிளைய உடைச்சாலே போதும், சூப்பரா வந்து மறுபடியும் துளுத்து வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலை தான் முன்னாடியும் பறிச்சிருக்காங்க. எவ்வளவு இலை பறிச்சாலும் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் மொட்டை மாடியில நம்ம தொட்டி வச்சல, அதுல 2 டைம் பறிச்சேன். ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை எல்லாம் அப்படியே தலை சூப்பரா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியிலுமே கீரை நிறைய இருக்கு சரிங்களா, எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். சரி, இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இலை வந்து நல்லா அழகா பெருசு பெருசா இருக்கும். அதில் அழகா அந்த தண்டோட இப்படி பறிச்சுக்கணும். பாலக் பன்னீர்லாம் போடலாம், பாலக் பன்னீர், பாலக் சப்பாத்தி, பக்கோடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பஜ்ஜி போடலாம். இதெல்லாம் நிறைய ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பறிச்சுனாங்கல்ல, அந்த கீரை வச்சு ஆயா சித்திலாம் வந்து பார்த்தோன்னா முட்டை போட்டு பெரட்டி சாப்பிட்டாங்களாம். முட்டை போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆமா, ஆயா சொன்னாங்கன்ட்டு நானும் அதே மாதிரி ஒரு தடவை பெரட்டலாம். முட்டை போட்டா நல்லா இருந்தது. கொத்தரங்க இப்பதான் காய்ச்சிருக்கு போல, இந்த ஒரு செடியில ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சிருக்குல்ல. வெண்டைக்காயெல்லாம் நிறைய தடவை பறிச்சிட்டாங்க, கொத்தவரங்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பறிக்க போறோம். கீரை 2 பறிச்சிட்டியாமா? காட்டை கொத்தவரங்க காட்டை இருக்குதா? இந்த அளவுக்கு இருக்கு. நல்லா தான் இருக்கு. இவ்வளவு சைஸ் தான் வரும். இது இன்னும் பெருசாமா? இவ்வளவுதானம்மா? இன்னும் லைட்டா தான் பெருசாகும், அவ்வளவுதான். அது முத்திட்டு வெள்ளையா மாறுது பாரு. சூப்பரா. பாலக்கீரை ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை எல்லாமே பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தவரங்க பறிச்சுட்டா வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமா, அங்கிருந்து நம்ம கொத்தரங்க பறிச்சிடலாம். பாருங்க அத்தை. ஆமா, அந்த சைடு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தை நமக்கு புளிச்ச கீரை கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இதுல பாலக்கீரை, வெண்டைக்காய், கொத்தரங்காய் இதுல இருக்குது. பாலக்கீரை பாலக்கீரை தான் நிறைய இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்தரங்காய் கூட நல்லா ஒரு கை சேர கொத்தரங்காய் கிடைச்சிருக்கு. அந்த கொத்தரங்காய் அப்படியே கொஞ்சமா வதக்கி வேர்க்கடல போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த பொரியல் உனக்கு பண்ணி தரேன் பேபி. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்புறோம். இதான் கொல்லியில அறுவடை பண்ணது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிளகா பழம் நிறைய இருக்கு. அது போயிட்டு வீட்டுல போய் அடுத்த அறுவடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, இன்னும் இது செடி ஃபுல்லா வெறும் சிவப்பா தான் இருக்கு, இலையே காண. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மிளகா அறுவடை தான். லாஸ்ட் டைம் நம்ம வந்து அறுவடை பண்ணும்போது நிறைய மிளகா பறிச்சோம், ஒரு கூட நிறைய பறிச்சோம். மறுபடியும் மிளகா ஃபுல்லா பழுத்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இலையே இல்லை, வெறும் பழம் மட்டும்தான் இருக்குது. சிவப்பா இருக்கு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு சங்கீதா, புல்லட் மாதிரியே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது, நல்லா கலரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிளகா எல்லாமே பழுத்துருச்சு. வீட்டுல வந்து நிறைய மிளகா பழம், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நிறைய இருக்கு. மிளகா பழம் பறிக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்குங்க. பாருங்க, அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி சூப்பரா இருக்கு, நல்லா ரெட் அழகா. அட இந்த கலரை பாரம் பாக்கட்டே கண்ணு பறிக்குது. அப்படியே சூப்பரா இருக்குது. வெயிலுக்கு அதுமா இது மட்டும் ஏதாவது ஸ்வீட்டான பழமா இருந்தா எப்படி இருக்கும், சாப்பிடுறது சூப்பரா இருந்திருக்கும். சரி, மிளகா பழம் பறிக்கலாம். செடி இன்னும் கொஞ்ச நாள் அறுவடை ஆயிடும்னு நினைக்கிறேன். நல்லா செடி பெருசாயிடுச்சு, நிறைய காய்ச்சிருச்சு இல்ல, இலெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, மிளகா பழம் ஃபுல்லா பறிச்சிடலாம். கடன்னு பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. ஒரு அணைக்குண்டா வரும் தாராளமா, ஏன்னா நிறைய இருக்கு. ஃபுல்லா செடி ஃபுல்லா பழமா தான் இருக்கு. இலையே இல்ல, வெறும் பழமாவே இருக்கு ஃபுல்லா. ஆமா, இலையை விட பழம் தான் அதிகமா. பறிச்சிடலாமா கடனே? சரி, அம்மா வரேன்னாங்க, தண்ணி வந்துருச்சு, அதுக்குள்ள தண்ணி பிடிச்சுன்னு இருக்காங்க. சரி, ஓகே. ஜஸ்விதா என்ன பண்றா, இங்க வந்ததுல இருந்து தண்ணியிலே தான் ஆடுறா ஃப்ரெண்ட்ஸ். சளி வேற பிடிச்சிக்கிது, கேட்க மாட்டேங்கிற. 4 ட்ரெஸ் மாத்துறா, அவ மாட்டுன்னு தண்ணியை மொண்டு ஊத்தின்னு ஜாலியா இருக்குது போல. காலையில அப்பா கூட அண்ணன் குண்டால உட்காந்து குளிச்சுட்டு இருந்தா, மறுபடியும் விளையாடிட்டு இருக்கா. எனி டைம் தண்ணியில விளையாடிட்டு இருக்கிறாரு அவரு. இங்க பாருங்க, பறிக்கலாம். சூப்பரா மிளகா பழம், புல்லட் மிளகா. காயெல்லாம் பறிக்க கூடாது ஜெசிதா, மட்டும் பறிக்கணும். அழகா பறிக்கணும்னா பறி மட்டும் பறிக்கணும். ஜெசிதா அழகா மிளகா பறிக்க மாட்டாரு. அவரு அப்படியே நானு சத்தம் கேட்டவொடனே வந்துட்டுக்கிறாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள எவ்வளவு பழம் பறிச்சிருக்கேன். இன்னும் பாதி கூட பறிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள நிறைய பழம் பறிச்சாச்சு. முக்கா அண்ணுகுண்டா வந்துருச்சு. அங்க இருந்து ஒரு 4 செடி தான் பறிச்சிருக்கணும், இது ஃபுல்லா பறிக்கணும். கத்திரிக்காவும் பறிச்சிடலாம். பை, பறிச்சு போடுமா. பை வையா ஜெசிதா பாப்பா, பழமா பறிக்கணும், காய் பறிக்க கூடாதுன்னா. சரி, பறி. ஏய், அழகா பறிக்கிறார் ஜெசிதா. பரிமா.
பரிமா பரிமா பரி. ஜஸ்விதா ஜஸ்விதா மிளகா வாங்கி வாங்கி வைக்கிறாரா? ஆமா. சரி சரி வாங்கி வாங்கி. கத்திரிக்காய் இருக்கு போல இருக்க. கத்திரிக்காய் பாருங்க சூப்பரா இருக்கு. 4 கத்திரிக்காய் இருக்கு சரிங்களா ஒரே செடியில. பரி அங்கதான் பார்த்தேன் கத்திரிக்காய். இங்க நான் தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கு அந்த கத்திரிக்காய். கலர போறான். ஆமா ஆமா சொத்த இல்லாம இஞ்சி கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. பரி பரி எல்லாத்தையும் ஊருக்கு ஏத்துமோ. பேக் பேக் கரு பரி. ஊருக்கு போகும்போது பறிச்சுக்கலாமா அப்ப இத? அதெல்லாம் முத்திட்டேன். அப்பா கத்திரிக்காய் அதெல்லாம் கூட இருக்கு போடு பேபி. ஒரே செடியில பாருங்க சூப்பரா இருக்கு. கத்திரிக்காய் கத்திரிக்காய் போல இவரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் சொல்ல. இங்க வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய்ன்றாரு. வெண்டைக்காய் வெண்டைக்காய்ன்றாரு. இங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய்ன்றாரு. அதுதான் அந்த ஒரு செடியிலே நல்ல கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரு அன்னக்குண்டா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் பழம் பறிச்சாச்சு. அப்புறம் கத்திரிக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாத்தியா நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கொத்தரங்காய் பறிச்சாச்சு. காசரைக்கீரை பாலக்கீரை மிளகாய் பழம் மேல காயெல்லாம் இருக்கு. முருங்கைக்காய் நிறைய இருக்கு. முருங்கைக்காயும் போய் பறிச்சுட்டு வரலாம். ஓகே முருங்கைக்காயும் வீட்டுக்கு எவ்வளவு முருங்கைக்காய் இருக்குன்னு போய் பாக்கலாம். என் அம்மா நிறைய தான் இருக்குது. அப்படியா போலாமா? போலாம். கொய்யாக்காய் பத்தியா என்ன செய்யுதா ஃப்ரெண்ட்ஸ்? கொய்யாக்காய் டெய்லி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பறிச்சு சாப்பிடுறோம் நம்ம வீட்டுல இருக்குது. எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்குது. நேத்து ஒண்ணு பறிச்சோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒண்ணு அம்மா பறிச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஒரு காய் சூப்பரா கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. இந்த குட்டி காய் நல்லா பிங்க் கலரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன சின்னதுல பழுத்துருது. காலைல தான் இதுல ஒரு 4 காய் பறிச்சுட்டு வந்தாங்க. அது வேற கொய்யா மரம் இது வேற கொய்யா மரம். 2 கொய்யா. ஆமா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் பறிச்சு. மருதாணி நிறைய இருக்கு. திருவிழா டைம் தானே மருதாணி பறிச்சு அழகா வைக்கலாம்ல. மருதாணி பறிச்சு வைக்கலாமாமா? மருதாணி பறிச்சு அரைச்சி அழகா கையில வச்சுக்கலாம். திருவிழா டைம்லாம் ஜாலியா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டுல எங்கேயாவது போய் பறிச்சு வைப்பேன். நம்ம வீட்லயே நிறைய கிடைக்குது. ஆனா பறிச்சு வைக்க முடியல. இப்ப நான் பறிக்க போறேன் பாரு. பறிச்சு இந்த மருதாணி வைக்க போறேன். வைக்கலாம். அவ்வளவுதான் அறுவடை முடிஞ்சது. வா என்ன செய்யுது கிரீன் கலர் பேக்ரவுண்ட் ஆகுது. இந்த நெல்லிக்காய் மரத்துல எவ்வளவு காய் கொத்து கொத்து கொத்தா இருந்தது. ஒரு இலை கூட இல்லாத காயா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலையா இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா காய் காய்ச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இலைலாம் வருது இல்ல. இப்போ அடுத்த சீசன் அப்போ நிறைய காய் காய்க்கும். சூப்பரா இருக்கு இலை பச்சை பச்சைன்னு. இப்போ முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நல்லா முத்தி போன முருங்கைக்காய் நிறைய இருக்கு சங்கீதா. கொத்து கொத்தா முருங்கைக்காய்லாம் பறிச்சிடலாம் விற்கலாம். அம்மா நாளைக்கு வெள்ளிக்கிழமை முருங்கைக்காய் வாங்குவாங்களா எல்லாரும்? இன்னைக்கு வித்தா எல்லாம் வித்துற வேண்டியதான். சங்கீதா முருங்கைக்காய் விற்க போறாரு. இப்ப நான் கத்துவே தேவை. ஜஸ்விதா விட்டா நல்லா கத்துவாரு. வெண்டைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய்ன்றல. ஜஸ்டா முருங்கைக்காய் சொல்லுமா? முருங்கைக்காய் முருங்கைக்காய் சொல்ல. பண்ணக்காய் பண்ணக்காவா? சரி பறி கடற்கடன் பறி. நானும் பறிக்கிறேன். இங்க பாரு சூப்பரா இருக்கு முருங்கைக்காய். எத்தனை முருங்கைக்காய் கொடுப்பா? 7 முருங்கைக்காய் 10 ரூபாய். 10 ரூபாயா? 8 முருங்கைக்காய் கூட கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு முருங்கைக்காய் 1 ரூபாய் நான் விக்குவா? 2 ரூபாய். 1 ரூபாய் தான். 2 ரூபாய் 5 காய் தான் 10 ரூபாய். 5 காய் 10 ரூபாய். இவங்க 8 காய் கிட்ட 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாபி. நம்ம ஊர்ல எல்லாம் 5 காய் 20 ரூபாய். ஒரு கத்தை 20 ரூபாய்க்கு வாங்குவோமே 5 காய். 5 காயா? 4 காய் தான் இருக்கும். 4 காய் தான் 20 ரூபாய்க்கு. ஆமாமா கடையில எல்லாம் அவ்வளவுதான் இருக்கும். சரி பறிச்சிடலாமா? இப்போ முருங்கைக்காய் வந்து பார்த்தோன்னா விற்கிறதுக்காக பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பார்த்தோன்னா முருங்கைக்காய் எக்கி பறிச்சுட்டு இருக்காரு. ஓய் இதுனா ஒரு கொத்தே உடச்சிட்டேன். பேபியால பிஞ்சுலாம் இருக்குது. லைட்டா சாச்சா வஞ்சித்து. சரி ஒரு 2-3 பிஞ்சு தான் இருக்கு. மற்றதெல்லாம் மொத்தம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல காய் தான். என்ன முருங்கைக்காய் பறிச்சிங்களா இல்லையா? கிளையெல்லாம் உடச்சு வைக்கிறீங்க போலதா? எத்தனை கிளை வச்சிட்டேன்? 2 நாள் பறிச்சு வித்தேன். ஒரு கிளை கூட முடியல. இன்னைக்கு வந்து யாரு குளத்துல அப்ப உடைச்சதுக்கு நான் தான் காரணமா? உடைக்க வேண்டியதெல்லாம் அத்தை. ஆனா பழிய மட்டும் என் மேல போற. நீ தான் உடைச்ச. 2 பேரும் போட்டி போட்டு வந்து பார்த்தேன்னா 4 கிளைய உடைச்சிட்டாங்க. சரி அது இருக்கட்டும். வீணா போச்சு பத்தியா இல்ல? இருக்கட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முருங்கைக்காய் எல்லாம் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கத்தை கட்டணும். இப்ப இத கத்தை கட்டி வித்துற வேண்டியதான். ஆமா ஆடி பறிச்சாமா? ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமை எல்லாரும் சாம்பார் வைப்பாங்க கண்டிப்பா. அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை பறிச்சு எடுத்து போய் வித்துட்டு வந்தா ஒரு ரவுண்ட் எல்லாரும் வாங்கிக்குவாங்க. அப்ப கத்த கட்ட கத்த கட்டு. சங்கீதா
சங்கீதா பயங்கரமா முருங்கக்காய் கத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா இங்க பாருங்க 3 கத்தை கட்டி வச்சிட்டா. நாங்க ஒரு 11 கத்தை கூறு வச்சோம் பேபி. சரி 11 கத்தை பத்தல 10 வைக்கலாம் கரெக்டா 100 ரூபாய்க்கு இருக்கும் சொல்லிட்டு 10 வச்சோம். கடைசியில 10 பத்தல 9 கத்தை வந்து 90 ரூபாய்க்கு 9 கத்தை. ஆமா கத்தை கட்டியாச்சு. 7 காய் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அழகா அங்க ஒரு வாழை நாரை பிச்சு முருங்கை கத்தை கட்டுறோம். இந்த முருங்கைக்காய் வித்தா காசு நம்மளே எடுத்துக்கலாமா? போய் கார்த்திக்ல போய் வித்துட்டு வரலாம். கார்த்திக்ல கார்ல போய் முருங்கைக்காய் விற்க போறீங்க? எங்க போய் விக்கிறது? இந்த முருங்கைக்காய் வந்து பாத்தீங்கன்னா 9 கத்தை போட்டிருக்கோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா முருங்கை கத்தை கட்டி வச்சு போய் வித்துட்டு வர. இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ண எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல டிஸ்ப்ளே பண்ணிருக்காரு. ஆமா என்ன நீ வந்து ஒரு இடத்துல வந்து அழகா வந்து வியாபாரம் பண்ணிடலாம் தெரியுமா? இது ஒரு 90 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை 2 கத்தையா 4 கத்தை கட்டலாம். இது ஒரு கத்தையே இவ்வளவுதான் வச்சிருப்பாங்களே. இது ஒரு 4 கத்தை கட்டினா 40 ரூபாய் வரும். இது ஒரு 2 கூறு 20 ரூபாய்னு வித்தா கூட இது ஒரு 40 ரூபாய். மிளகா பழம்லாம் விற்கவே தேவையில்ல, இது நமக்கு வச்சுக்கலாம். இது ஒரு 2 கிலோ மிளகா காய்க்கும். கத்திரிக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு. இது வந்து விலை அவ்வளவு போவாது, பிசுக்கு இருக்காது. கிட்ட போட்டு கீரை ஒரு 20 ரூபாய். அறுவடை. ஆமா சரி இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறுவடை பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் யாரெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இது மாதிரிலாம் செடி சின்னதா வச்சு அதில் அறுவடை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். முருங்கைக்காய் போய் வித்துட்டு வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறேன் நான். அவ்வளவுதான். டாடா பாய்.